திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேலணி சேவலென வாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இன்னைக்கு திருப்புகழ் ஆலவிழி நீல அப்படின்ட்டு திருவருணை, அதாவது திருவண்ணாமலை தல திருப்புகழ். பாடல் 138 ஆ வரிசையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறேன். திருச்சிற்றம்பலம். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் எங்களை உயரச் செய்கிறது உங்களுடைய நல்ல ஆதரவு தான். அதுக்கு நாங்கள் மனம் வந்து மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலுக்கான சந்தம். தானதன தான தானதன தான தானதன தான தந்ததானாம். ஆலவிழி நீல தாளதர பான தாளலக பார கொண்டலாலே ஆரணகையாழ்வில் போர் நுதலினால் வித்தார நடையாள் நற் கொங்கையாலே சாலமயலாகி காலன் திரி சூழ தால் இறுகு பாச துன்பம் மூழ்கி தாழ்வில் உயிர் பட்டு ஊழ்வினை விடாமல் சாவதன் முன் ஏவல் கொண்டிடாயோ. சோலை தரு காணில் கோலமரமானை தோளில் உறவாக கொண்ட வாழ்வே. சோதி முருகானித்த பழைய ஞான சோனகிரி வீதி கந்தவேலே பாலக கலாப கோமல மயூர பாகவுமை பாகத்தன் குமரா பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடுமவர் தோழர் தம்பிரானே. பாடுமவர் தோழர் தம்பிரானே. இந்த பாடலுக்கான சொல் விளக்கம் பார்ப்போம். ஆலவிழி நீலத்தால் அதரபானத்தால் அழகபார கொண்டலாலே ஆரணகையால் வில் போர் நுதலினால் வித்தார நடையால் நற்கொங்கையாலே சாலமயலா காலன் திரிசூலத்தால் இறுகி பாசத்துன்பம் மூழ்கி தாழ்வில் உயிர் வீழ்பட்டு ஊழ்வினை விடாமல் சாவதன் முன் ஏவல் கொண்டிடாயோ. யமனுடைய முத்தலை சூளத்தை கண்டு அவன் கட்டும் பாச கயிற்றினால் துன்பத்தில் ஆழ்ந்து அந்த மனச்சோர்வில் உயிர் வீழுதல் அடைந்து ஊழ்வினை என்னை விடாது தொடர்ந்து இறப்பதற்கு முன்னே என்னை ஆட்கொள்ள மாட்டாயோ அப்படின்னு. முருகா, நான் எப்படியெல்லாமோ இருந்தேன். இந்த திருவருணை, இந்த திருவண்ணாமலை தலத்தில் ஏறி வல்லாள கோபுரத்து மேலே ஏறி அங்கேருந்து விழுந்தேன். என்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டே எனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் இருந்தாலும் அவர் நம்மளுக்கு சொல்கிறார் பாருங்க, யமனுடைய முத்தலை சூளத்தை கண்டு அவன் கட்டும் பாச கயிற்றினால் துன்பத்தில் ஆழ்ந்து அந்த மனச்சோர்வில் உயிர் வீழ்தல் அடைந்து என்னை ஊழ்வினை என்னை விடாது தொடர்ந்து இறப்பதற்கு முன்னே என்னை ஆட்கொள்ள மாட்டாயோ. நான் முதல்ல பண்ண தப்புக்கு என்னை காப்பாற்றினேன். எனக்கு நல்ல பேர் அடைஞ்சிட்டேன்.
இதுக்கு மேலே என்ன நல்லபடியாக நீ கூட்டின்னு போயிடணும் அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு. அவருக்கு எல்லாம் கிடைச்சும் பயம் பாருங்கள். முருகப்பெருமான் கூப்பிட்ட நேரத்துக்கு வரும்போதே அவருக்கு இவ்வளோ ஒரு கவலை இருக்குது. நாம் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது. நம்ம பண்ணுற அட்டுழியும் கொஞ்சமானதில்லை. ஆகையினால முருகப்பெருமானை மனம் உருகி கூப்பிடுங்க. நம்மளுக்காக ஓடி வர அவன் காத்திருக்கிறான். நம்ம வேலைவன். சோலை தரு காணில் கோலமரமானை தோளில் உறவாக கொண்ட வாழ்வே. சோலைகளை கொண்ட காட்டில் அழகிய வேடர் பெண்ணாகிய வள்ளியை தோளில் உறவு பூண்டு அணைந்து கொண்ட செல்வமே. சோதி முருகானித்த பழைய ஞான சோனகிரி வீதி கந்த வேலே. பாலக கலாப கோமல மயூர பாகவுமை பாகத்தன் குமரா. ஜோதி வடிவமான முருகனே, என்றும் அழியாமல் இருப்பவனே, ஞான பூமியாகிய திருவண்ணாமலையின் தெருவில் வீட்டிற்கும் கந்தவேலே. இந்த வரியெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜோதி வடிவான முருகனே, அந்த சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து பிறந்தவர், ஜோதி வடிவமானவர், அவ்வளோ ஒரு தீட்சணியமானவர். ஆகையினால தான் அவரை நேரடியாக அணுகாதீங்க. அப்பாவிட துன்பம்ன்றாங்க. முருகரை தனிப்பட்ட முறையாக நம்ம சிவபெருமானை எப்படியோ அப்படி தான். அவருக்கு தாய் தந்தை தெரியாது. ஆனால் இவர் அழகிய ஆண்மகன். தகப்பனுடைய நெற்றி பொறியிலிருந்து 3வது நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர். அதனால் இவர் அதை விட பயங்கரமான வீரிய சக்தி, நெருப்பு போல. ஜோதி வடிவமான முருகனே, என்றும் அழியாமல் இருப்பவனே. சிவபெருமானுக்கு அழிவு கிடையாது, முருகப்பெருமானுக்கும் அழிவு கிடையாது, ஞானசக்தி. ஆகையினால ஞான பூமியாகிய திருவண்ணாமலையின் தெருவில் வீட்டிற்கும் கந்தவேலே. முருகா, அந்த திருவண்ணாமலை வீதியில் கோயில் கொண்டு இருக்கிறவனே அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு. பாலகா கலாப கோமல மயூர பாகா உமை பாகத்தன் குமரா. குழந்தையே, தோகை நிறைந்த அழகிய மயிலை நடத்துபவனே, உமை பங்கனான சிவகுமரனே அப்படின்னு எப்படி கொஞ்சிறார் பாருங்க. பாத மலர் மீதில் போத மலர் தூவி பாடுமவர் தோழ தம்பிரானே. பாத தாமரையில் ஞான மலரை இட்டு பாடும் அடியார்களின் தோழனே தம்பிரானே. யாரெல்லாம் அவருடைய பாதத்தை இறுக பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தோழன். சிவபெருமான் எப்படி நம்ம அன்பால் கட்டி அழைச்சா வராரோ அது மாதிரி மகனும் அன்புக்கு கட்டுப்பட்டவர். ஆகையினால அந்த தம்பிரானுடைய தம்பிரானை கூப்பிடுங்க. தம்பிரான் பெற்ற இளைய தம்பிரான் இவர். அருமையாக முருகப்பெருமானை ஆராதிக்கிறாரு. இந்த அருமையான திருவண்ணாமலை தலத்து பாடலை பாடுங்க. இதுக்கு நம்ம ஈடு இணையே கிடையாது. இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. அந்த திருவருணை ஜோதியை சொல்கிறாரு. அருமையாக முருகப்பெருமானை பாடி பணிவோம். திருச்சிற்றம்பலம். ஆலவிழி நீல தாளதரபான தாளலகபார கொண்டலானே. ஆரணகையாழ்விற் போர் நுதலினாழ்வித் தாரணடையாழ்நற் கொங்கையாலே. சாலமயலாகி காலதிரிசூழத் தாளிருகு பாசத் துன்பமூழ்கி தாழ்வில் உயிர் வீழ்பட்டூழ்வினைடாமற் சாவதன் முன்னேவர் கொண்டிடாயோ. சோலை தரு காணி கோலமரமானை தோளிலுறவாக கொண்ட வாழ்வே. சோதி முருகானி தாபழைய ஞான சோனகிரி வீதி கந்தவேலே. பாலகலாப கோமல மயூர பாகவுமை பாகத் தன் குமாரா. பாதமலர் மீதிற் போதமலர் தூவி பாடும் அவர் தோழ
தம்பிரானே பாடுமவர் தோழத் தம்பிரானே சோதி முருகானி தாபழைய ஞான சோனகிரி வீதி கந்தவேலே பாலகா கலாப கோமல மயூர பாகவுமை பாகத் தன் குமாரா பாகவுமை பாகத் தன் குமாரா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றி வச்சு இந்த பாடலை பாடுங்க. திருவருணை திருவண்ணாமலை முருகப்பெருமானும் அண்ணாமலையாரும் அருமையாக ஓடி வந்து காட்சி கொடுப்பாங்க. உண்ணாமலை சமேத அண்ணாமலையாரை வேண்டி அந்த அருணகிரிநாதரை புகழ்ந்து, முருகப்பெருமானே அனைவருக்கும் நல்லருள் பாலிச்சிங்க, எங்களுக்கும் எங்களுடைய துன்பம் துயரமெல்லாம் போகிறதுக்கு நல்வழி பண்ணுங்க அப்படின்ட்டு வேண்டிக்குங்க. முருகப்பெருமான் ஓடி வந்து உங்களுக்கு துணை செய்வார். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.